வணக்கம். ஜாதி ஆதியில் இல்லை, ஜாதி பாதியில் வந்ததே ஜாதி. அது மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு தொற்று நோய், பரம்பரையாக தொடர்ந்து வரும் வியாதி. கடவுள் உலகத்தை படைத்தார். ஆனால் மனிதனோ ஜாதிகளை படைத்து அதற்கு உற்ற நீதிகளையும் வகுத்தான். அதுக்கு கடவுளா பொறுப்பு? என்னைக்கு சொத்து பத்த கோயிலுக்கும் குளத்துக்கும் எழுதி வைக்காம ஊரார் ஜனங்களுக்கு வாரி வாரி இறைச்சாரோ அப்பவே சந்தேகப்பட்டார். கடவுள் உலகத்தை படைத்து உற்ற ஜீவராசிகளையும் படைத்து அதுக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தையும் வாரி கொடுத்து தான் மட்டிலும் ஆண்டியாக நிற்கின்றான். அவனுக்கா பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஏமாற்றுவது? மூடி கிடந்த எங்கள் கண்ணெல்லாம் திறந்து விட்டீங்க. இனி நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் கடை தேரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இனி நான் என்ன சொல்லப் போகுது? உடலை விட்டு விடப் போகுது ஆவி. உடலை சுட்டு விடப் போகிறார் சுற்றத்தார். உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியாத நற்காரியங்கள் இறந்த பின்பு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் உயிரோடு இருக்கும்போது நற்காரியங்கள் செய்து முடியுங்கள். வீடு, மனை, வாசல், தோட்டம், துறவு இவை அனைத்தையும் சற்று நேரம் மறந்து சித்தத்தை சிறிது நேரம் சிவனிடம் செலுத்துங்கள். பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் பக்தி கொண்டாடுங்கள். நம் நாடு எங்கே? பெரும் வீடு எங்கே? காப்பு நஞ்சை புஞ்சை எங்கே? வியாபாரம் எங்கே? வைத்த ரொக்கம் எங்கே? வாங்கின வட்டி எங்கே? இரும்பு பெட்டி எங்கே? இவை அனைத்தும் கூட வருமோ? அங்கே வராது. கடைசியில் வருவது நாம் செய்யும் பாவ புண்ணியம் மட்டுமே. ஆகையால் பாவம் செய்யாமல் இருப்போம். திருச்சிற்றம்பலம்.